சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா பிஸ்னஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அப்படி நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் சப்போஸ் இந்த வீடியோ இன்ஃப்ளூஷனை ஃபேஸ் பண்ணிட்டீங்க, ஓகேவா? ஏதோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ரன் பண்ண முடியல, பட் இப்போது இன்ஃப்ளூஷனில் இருக்கீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீஒர்க், ஓகேவா? இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு என்னென்னா ரீஒர்க். மறுபடியும் அந்த பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஜஸ்ட்டு அதுக்காக ரீஒர்க், எப்படி இதை டெவலப் பண்ணுறது, ஹவு டு டெவலப் திஸ் பிஸ்னஸ், ஓகேவா? இதுதான் பேப்பர் ஒர்க்கில் நாங்கள் பண்ணுவோம். ஆக்சுவலாக பண்ண வேண்டியது இந்த இடத்துல நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, எடுக்க வேண்டியது உங்களோட ப்ரீவியஸ் டேட்டா. ஸோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டு ரைட் நவ், அதாவது ஸ்டார்ட் பண்ண தேதியிலேருந்து இன்னைய வரைக்குமான டேட்டாஸை எடுக்கணும். எடுத்துட்டு உங்களுக்கான வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் திஸ் பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸோட இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஓகேவா? இது ரெண்டுத்தையும் இப்போது மேட்ச் பண்ணணும். இப்போ மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, 2025 என்ன நடந்துச்சு, 2026 என்ன நடக்குது, 2027 என்ன நடக்கணும், ஓகேவா? இதை தான் நீங்கள் அங்கே பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னா இது புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். பட்டு இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ப்ராஃபிட்டாக மாற்றி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் லாங் டைமில் என்ன பண்ண முடியும், பிஸ்னஸை ரன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ, ஹவு மச் இன்வெஸ்ட் இன் தி மணி, டோட்டல் இன்வெஸ்ட் த மணி, ஓகேவா? டியூரேஷன் எடுத்துக்கோங்க, இன்வெஸ்ட் மணி எடுத்துக்கோங்க, டியூரேஷன் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு கரண்ட் வேல்யூலேஷன் ஃபார் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, பிஎன்எல் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது சேல்ஸ், அதெல்லாம் பார்த்துக்கலாம். எடுத்துட்டு ரிசல்ட் என்ன இருக்குது, இன்ஃப்ளூஷன் ஆர் ப்ராஃபிட், பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை எடுத்து, இப்போ 100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் 120 130 இல்லை இருக்கா, 20 30 இருக்கா, இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த வழியாக கன்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.